சட்டமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பை நேரலையில் ஒளிபரப்ப அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். அடுத்து வரும் நாட்களிலும் சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பவும் திட்டம் என தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார் ஜே.சி.டி. பிரபாகர். அவை முன்னவர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆகியோர் இணைந்து இருக்கையில் அமர வைத்தனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அவர் அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் அனைவரும் சமமானவர்கள் என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. சிறிய கட்சி பெரிய கட்சிகளின் கருத்துக்கள் சமமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் திட்டமிட்டார். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை என்று முதலமைச்சர் விஜய் கருத்து. அரசியலுக்கு அப்பாற்பட்ட பண்புகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று உறுதி. குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டமன்ற நடவடிக்கைகள் சீராக, செம்மையாக, அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் அனைவருக்குமான அரசாக புதிய அரசு செயல்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். முதலமைச்சரின் அரசியல் நாகரிகம் சட்டப்பேரவையிலும் தொடர வேண்டுகோள். முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள் எல்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில எதிர்கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். சபாநாயகரும் முதலமைச்சர் விஜயும் தானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்று உதயநிதி கூறியபோது அவையின் கலகலப்பு. அரசியலில் 1967 ஆட்சிக்கு வந்த திமுக தான் சீனியர் பேட்ச் என்றும் கருத்து. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக. நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் வாழ்த்து. எதிர்க்கட்சிகள் பேச அதிக வாய்ப்பளித்தால்தான் அரசு சிறப்பாக செயல்பட முடியும் என்று சபாநாயகரிடம் வலியுறுத்தல். எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை தர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, நான்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நான்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிடும் எங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இங்கே வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபாநாயகருக்கான வாழ்த்துறையின் போது ஒரு கட்சிக்கு ஒருவர் மட்டுமே பேசிய நிலையில் அதிமுக சார்பில் வேலுமணியும் பேச அனுமதி. அதிமுக எம்எல்ஏக்கள் இரு குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் இபிஎஸ்ஐ தொடர்ந்து வேலுமணியும் பேசினார். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்து கையெழுத்திட்டதாக வீடியோ வெளியானது பற்றி அமமுக எம்எல்ஏ காமராஜ் பேரவையில் கருத்து. அரசியல் சூழல் காரணமாக சில கசப்பான விஷயங்கள் நடந்ததாக பேச்சு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஒரே ஒரு எம்எல்ஏவான காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சி நிலைப்பாட்டை மீறி பேரவையில் முதலமைச்சரை ஆதரித்து பேசியதால் நடவடிக்கை என்று டிடிவி தினகரன் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜயின் உத்தரவை தொடர்ந்து முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் 50 டாஸ்மாக் கடைகள் மூடல். சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, சேலம் ஆகிய 5 மண்டலங்களில் தலா 10 கடைகள் மூடப்பட்டதாக தகவல். கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நகராட்சி நிர்வாகத்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய். மண்ணடியில் வழிநெடுக பூக்கள் தூவி விஜயை உற்சாகமாக வரவேற்ற தாவேகா தொண்டர்கள். அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெறுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு. அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்கவைக்க முதலமைச்சர் விஜயின் தாவேக அரசு தீவிரம். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் தாவேக எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியதாக தகவல். இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவின் திருப்பத்தூர் தொகுதி எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி பங்கேற்க தடை. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் எம்எல்ஏ பங்கேற்காவிட்டாலும் அவையின் சரிபாதிப்பு மேலான எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவிற்கு உறுதி. சபாநாயகரை தவிர்த்து 118 பேரது ஆதரவு இருப்பதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் தகவல். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கொறடா உத்தரவை மீறினால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அதிமுக எம்எல்ஏக்கள் இரு அணிகளாக பிரிந்துள்ள நிலையில் இபிஎஸ் தரப்பு கடும் எச்சரிக்கை. கட்சியின் பொதுச் செயலாளர் நியமித்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தியே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா. எம்எல்ஏக்கள் தாமாக ஒன்று கூடியெல்லாம் நியமிக்க முடியாது என்று இபிஎஸ் தரப்பு எம்பி இன்பதுரை திட்டவட்டம்.
அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என இபிஎஸ் தரப்பைச் சேர்ந்த OS மணியன் அறிவிப்பு. வாக்கெடுப்பின் போது தாவேக அரசை ஆதரித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் சட்டப்படி நடவடிக்கை என பேட்டி. சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் CV சண்முகம், வேலுமணி குழுவினர் மரியாதை. தாவேகாவுக்கு ஆதரவு என அறிவித்த நிலையில் தங்களது ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களுடன் சென்று மரியாதை செலுத்தினர். தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பை நேரலையில் ஒளிபரப்ப அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். அடுத்து வரும் நாட்களிலும் சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பவும் திட்டம் என தகவல்.